மிதுன ராசி பெண்களுக்கு இந்த ஜூன் மந்த் என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் ஒளிச்சு வச்சிருக்கு மேம்? மிதுன ராசி பெண்கள் இப்போ வந்து ஒரு பையன் தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுமா? ம். என்னையுமே அப்பா அம்மா பெற்றிருக்காங்க இல்லையா? எனக்கும் 9 மந்த்ஸ் தான், என் அண்ணா தம்பிக்கும் 9 மந்த்ஸ் தான். ஸோ ம். ஐ வில் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் ஓ! அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்கு வருவாங்க. மிதுன ராசி பெண்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து இந்த ஒரு விஷயத்துல இவங்களுக்கு கண்டிப்பா சக்சீட் ஆயிருவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொஞ்சம் தள்ளி இருந்து மாப்பிள்ளை கிடைப்பாரு. ஓகே. ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம், அல்லது டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ல இருக்கலாம், அப்ராட்ல இருக்கலாம், அதர் ஸ்டேட்ல இருக்கலாம். மிதுன ராசி பெண்கள் இந்த ஜூன் மாதம் யார்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும்? இவங்ககிட்டலாம் கவனமா இருந்துக்கிட்டா நல்லது. பொதுவா வந்து டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது, இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. எஜுகேஷனா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஸோ வாட் எவர் இட் மே பி, அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுக்கு வந்து போகாம ஆட்படாம இருக்கிறது நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப லக்கியா இருக்கக்கூடிய கலர் அண்ணம்மா இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ் கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். மேம் அடுத்ததா மிதுன ராசி பெண்களுக்கு இந்த ஜூன் மந்த் என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் ஒளிச்சு வச்சிருக்கு மேம்? மிதுன ராசி பெண்கள் இப்போ வந்து ஒரு பையன் தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுமா? என்னையுமே அப்பா அம்மா பெற்றிருக்காங்க இல்லையா? எனக்கும் 9 மந்த்ஸ் தான், என் அண்ணா தம்பிக்கும் 9 மந்த்ஸ் தான். ஸோ ஐ வில் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்கு வருவாங்க. ஸோ என்ன வளர்த்தவங்களுக்கு நான் என் சைட்லேருந்து என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது, அது கல்யாணம் ஆனாலும் சரி. ஸோ ஹவ் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் டூ அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒரு ஒய்ஃபாக இருக்கிறவங்களுமே முடிவெடுத்து தன்னை பெற்றவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுல வந்து நிறைய ஒரு உத்வேகம்ங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு டூர் போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், அல்லது அதர் ஸ்டேட்டுக்காவது போயிட்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈடேறும். நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வயசானவங்களா இருக்கிறாங்க, ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, காசி, கயா அந்த மாதிரியான புனித யாத்திரைகளும் போயிட்டு வர்றதுக்கான யோகம்ங்கிறது இந்த மாதம் நிரம்பி இருக்கு. ஓகே மேம். இப்போ ஜூன் மாசத்துல தான் வந்து ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு போறதோ, இல்ல வந்து காலேஜ் போறது அந்த மாதிரி எல்லாமே இந்த ஜூன் மந்த்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்க இருக்கிற அந்த காலேஜ்லயே கண்டினியூ பண்ணலாமா? இல்ல வேற காலேஜ் போறதுக்கோ, வேற ஸ்கூல் போறதுக்கோ மாற்றம்லாம் இருக்கா மேம்? பொதுவா வந்து டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது, இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. எஜுகேஷனா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஸோ வாட் எவர் இட் மே பி, அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுக்கு வந்து போகாம ஆட்படாம இருக்கிறது நல்லது. ஒரு ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது அகாடமிக் இயருங்கிறது ஸ்டார்ட் ஆகுறது ஜூன் தான் இல்லையா? அப்போ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சாரம் அந்த அளவுக்கு மாற்றத்துக்கு சப்போர்ட்டிவா இல்லை. ஏன்னா 12ஆம் அதிபதியே வந்து ராசியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. 8ஆம் இடமும் ஒன்றும் ரொம்ப வலுப்படலை. 8ஆம் அதிபதி சனி போய் 10ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேவரபிளா இல்லை. வேற சூழ்நிலையே இல்லை, நாங்கள் மாறி தான் ஆகணும்னா சுய ஜாதகத்தை அனுசரிச்சு சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கிட்டு மாறிக்கலாம். ஓகே மேம். இப்போ இந்த மிதுன ராசி பெண்களுக்கு வந்து இந்த ஜூன் மாசத்துல கல்யாணம் ஆகுமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசம் வரன் ஏதாவது வருமா? இல்ல இந்த மாசத்துல கல்யாணமே முடிஞ்சிருமா? ஏதாவது சொல்லுங்க மேம். கொஞ்சம் தள்ளி இருந்து மாப்பிள்ளை கிடைப்பாரு. ஓகே. ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம், அல்லது டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ல இருக்கலாம், ம். அப்ராட்ல இருக்கலாம், அதர் ஸ்டேட்ல இருக்கலாம். கொஞ்சம் தொலைதூரத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளைங்கிறவர் அமைஞ்சிருவாரு. திருமணத்துக்குலாம் பிராப்தம் ரொம்ப ஹையா இருக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி குருவே உச்சமாயிருக்கிறாரு. ஆனா கொஞ்சம் தள்ளி தொலைதூரத்துல மாப்பிள்ளை அமைகிறதுக்கான ஒரு யோகம் இருக்கு. கல்யாணம்லாம் நல்லா கிராண்டா பண்ணுவாங்க. பிளான் பண்ணபடி. கிராண்டுங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும் இல்லையா? ஆ. அவங்க மனசுக்கு சந்தோஷம் குடுக்குற மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அத நம்ம கிராண்டுன்னு எடுத்துக்கலாம். ம். ஸோ ஒரு நல்ல ஹாப்பி மேரேஜா அமையும். இன்லாஸ் மூலியமாவும் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்ல. இப்ப கல்யாணம் ஆகி போறாங்கன்னா, டக்குனு நிம்மதியா ஒரு ஃபேமிலில போய் செட்டில் ஆகுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிதுன ராசி பெண்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே மேம். அப்ப இந்த ஜூன் மாசத்துலயே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனாலும் சூப்பரா தான் இருக்கும் இந்த மந்த். 100% நெறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே. அல்லது அந்த வரன் இவரு தான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்பாங்க. ம். இன்னார் தான் மாப்பிள்ளை. ம். ஸோ இவர ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அடுத்து ப்ரொசீட் ஆக போகுதுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துரும். ஓகே, ஓகே மேம். சோ இந்த ஜூன் மாசத்துலயே மிதுன ராசி பெண்கள் புதுசா இந்த விஷயத்த செய்யலாம். இது சக்சஸ் ரேட்ட இன்கிரீஸ் பண்ணும் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம் மேம்? மிதுன ராசி பெண்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து இந்த ஒரு விஷயத்துல இவங்களுக்கு கண்டிப்பா சக்சீட் ஆயிருவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, புதிய வேலை கிடைக்கிறது. ஆ. ஏதாவது ஒரு ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப நாளா இது வந்து என்னுடைய ட்ரீம் கம்பெனி, இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறவங்க வந்து செலக்ஷன் ஆயிருவாங்க. பட் ஜாயினிங் வந்து ஜூலை மந்த்துக்கு மேல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே. இமீடியட் ஜாயினிங்கிறது பாசிபிலிட்டி இல்ல. கொஞ்சம் பொறுத்து அல்லது ஒரு பிரேக் எடுத்து இவங்க ஜாயின் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இவங்களுக்கு அமையும். ரெஃபரன்ஸ் மூலியமா நல்ல வேலை கிடைக்கிறது. ஏன்னா 11ஆம் இடம் வலுவா இருக்கு. 11ல செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாரு இந்த மாதம் முழுக்க. ஸோ ஆல்மோஸ்ட் 20 டேஸ் வரை அவர் ஆட்சியா இருக்கிறாருன்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ரெஃபரன்ஸ் மூலியமா ஒரு நல்ல வேலை, தன்னுடைய நெட்வொர்க்ஸ் மூலியமா, தன்னுடைய காலேஜ் சீனியர்ஸோ, இல்ல ஆஃபீஸ்ல தன்னுடைய சீனியர்ஸோ ஹெல்ப் பண்ணி ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் இவங்கள செட்டில் பண்ற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கு. ஓகே, ஓகே மேம். சோ இந்த மந்த்ல வேலை நல்லா தேடிக்கோங்க. எங்க செலக்ட் ஆவீங்க, எது சூப்பரா இருக்குன்ற பார்த்துட்டு
ஜூன்ல ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஆமா, இருக்கு. டெஃபினட்டா ஓகே டெஃபினட்டா. ஓகே மேம். இந்த ஜூன் மாசத்துலயே மிதுன ராசி பெண்கள் யார்ட்டலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் மேம்? மிதுன ராசி பெண்கள் இந்த ஜூன் மாதம் யார்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும்? இவங்ககிட்டலாம் கவனமா இருந்துக்கிட்டா நல்லது. நம்ம பெண்கள் தான் அதே சக பெண்கள்ட்ட கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஓகே. அது உங்களுடைய நெய்பரா இருக்கலாம், உங்களுடைய ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய கலீகா இருக்கலாம், ஹூம் எவர் இட் மே பி. ஒரு சக பெண்ணோட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஓகே. போட்டி, பொறாமை, மனஸ்தாபம், இல்ல ஒரு கருத்து வேற்றுமை, இந்த ம். மாதிரி அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ம். அப்போ சக பெண்கள்ட்ட யார்ட்டயாவது ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் ம். அளவா வச்சுக்கிறது. ஏன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒரு வாக்குவாதத்தினால கெட்டு போக ஓகே. வேண்டாமேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது, ம். அதை கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி நிதானமா ஒரு மெச்சூரிட்டியோட கொண்டு போய்க்கிறது நல்லது. இந்த ஜூன் மாசத்துல மட்டும் அப்படி இருக்கு. கேர்ள்ஸ் கூட சேர்ந்தா ஒரு ப்ராப்ளம் வந்துரும் ஆமா. அப்படின்ற குறிப்பா மாதிரி. வந்து இவங்களோட ஒரு ரகசியம்னு இருக்கும். அதை இன்னொரு பெண்ட்ட ஷேர் பண்ணும்போது, அது ம். வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஸோ அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப பிரைவேட்டா இந்த ஒரு விஷயம் இருக்கணும். இது எனக்கு வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, ம். தயவு செஞ்சு கூட இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. சீக்ரெட்ட வந்து கேர்ள்ஸ் கிட்ட சொல்லவே கூடாது. ஆமா, டெஃபினட்டா. சரி ஓகே மேம். சோ இந்த மந்த்ல அவங்களோட லக்கியஸ்ட் கலர் இல்ல ஃபேவரட் நம்பர் என்னவா இருக்கலாம் மேம்? மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப லக்கியா இருக்கக்கூடிய கலர் ஒயிட் நல்லா இருக்கும், கிரீன் நல்லா இருக்கும். லக்கி நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் 5 நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த ஜூன் மாசமே இன்னும் சூப்பரா இருக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான ஆன்மீக வழிபாடு பண்ணலாம், வாழ்வியல் பரிகாரமும் பண்ணலாம் மேம்? நின்ற கோலத்துல பெருமாள் இருப்பாரு ஆ. இல்லையா? பெருமாள் வந்து சயனத்திலயும் இருப்பாரு, நின்னுட்டும் இருப்பாரு. ம். நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை போய் வழிபாடு பண்ணணும். உங்க வீட்டு பக்கத்துல சுத்தி பாருங்க, கண்டிப்பா இருப்பாரு. ம். ஸோ அவருக்கு வந்து புதன்கிழமை தோறும் துளசி கொடுத்து உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிறது. உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்ட பேசினா நடக்கும். ஓகே. ம். குறிப்பா திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, அதை வந்து பெருமாளை மாதிரி தீர்த்து வைக்கிறது யாருமே கிடையாது. ம். ஏன்னா மகாலட்சுமி தான் த டியரஸ்ட் ம். பெருமாளுக்கு. ஸோ அதனால தான் அவரே பணக்காரரு. ம். ஏன் பெருமாள் பணக்காரனா, ஒய்ஃப் மகாலட்சுமி. ஓகே. ஸோ அந்த மாதிரி கணவன் மனைவி டிஸ்பியூட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அவர்ட்ட போய் பேசுனீங்கன்னா சரியாயிடும். ஓகே ஓகே. வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணலாம் மேம்? மிதுன ராசி அன்பர்கள் திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு முடிஞ்ச உதவிகள் பண்றது நல்லது. ஒரு மாரல் சப்போர்ட்டு, ம். அவங்கள சக மனுஷங்களா நல்லபடியா ம். நடத்துறது, இல்ல நீங்க ஒரு நல்ல இடத்துல ம். இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கறது, அவங்கள ஓகே. கௌரவப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லது. ஓகே. ஸோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து ஒரு சில உதவிகள் பண்ணலாம், இல்ல நம்ம கிட்ட இருந்து மூலியமா ஏதாவது நல்லதும் பண்ணலான்ற மாதிரி. அவங்க தகுதிக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த ம். மாதிரி உங்களால முடிஞ்ச ஒரு நல்லதை அவங்களுக்கு பண்ணுங்க. ஓகே ஓகே மேம். ஸோ ஓவராலா ஜூன் மந்த்துக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க மேம் அவுட் ஆஃப் 10க்கு? 8.5 அவுட் ஆஃப் 10. சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ் கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.